இது பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை. கூட்டம் சும்மா அள்ளுது. டேஸ்ட் அருமையான டேஸ்ட். தரமான பிரியாணி இருக்கும். ரைட் பிரைஸ் நார்மல் தான். சிக்கன் பீஸ். ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவில் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனல்ல நிறைய vlog பண்ணாலும் ஒரு பிரியாணி vlog பண்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா விவேகானந்தர் காலேஜ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா நாகேஸ்வரா பார்க். இந்த நாகேஸ்வரா பார்க் முன்னாடி லஸ் ரிச் பிரியாணி சென்டர்னு ஒரு பிரியாணி கடை இருக்கு. இது ஒரு கையேந்தி பவன் தான். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டர்ல பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டர் முன்னாடி தான் நான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை. மதியானம் ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அள்ளுது. நிறைய பேர் நல்லா வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கோடா அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் விரும்பி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டர்ல சாப்பிட்ற ஒரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த நம்பி வரலாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட். ரேட்டு கம்மியான ரேட்டு தான், நியாயமான ரேட்டு தான் இது. சொல்லுங்க ஜி, பிரியாணி எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கும் ப்ரோ இங்கே பிரியாணி. ஸோ நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆடியன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி 12:30 மணிக்கு வந்துடும். ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து லஞ்ச் டைம் வந்து 1:30 மணி. ஆனால் 1:30க்கு வந்தால் இங்கே பிரியாணி காலி ஆகிடுன்றதுக்காக 12:30க்குலாம் வந்துடும். அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். இங்கே தரமான பிரியாணி இருக்கும். இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் பிரியாணி, இந்த சிக்கன் 65 பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே இவ்வளோ சூப்பராக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. அழகாக வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம் வயிறு நிறையா. பரவாயில்ல ஜி, மற்ற சென்டரோட இங்கே பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. ஓகே, ரேட் வைஸ்? ரைட் ப்ரைஸ் நார்மல் தான். ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, மீடியம் தான். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல. ஓகே வியூவர்ஸ், மயிலாப்பூர் லஸ் ரிச் பிரியாணியில் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி 90 rupees. அது மட்டும் இல்லாமல் நான் சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 40 rupees. இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான், நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு பீஸை இப்படி பிச்சிக்கணும், அது கூட இப்படி ஒரு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு, என்ன தான் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்ற சுகம் இருக்குங்களே. சூப்பர் பிரியாணிங்க, அதுவும் 90 rupeesக்கு. இது பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை தான். நம்ம பஃபே சிஸ்டமில் தான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, அடுத்து எக் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, எக் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்தது சிக்கன் பக்கோடா பிரியாணி. சிக்கன் பக்கோடா பிரியாணி. சிக்கன் பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா தொக்கில் தான் இருக்குது, பட் நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ். ஓகே வியூவர்ஸ், பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி சூப்பராகவே இருக்குது. நம்ம பிரியாணி ஓனர்கிட்ட இந்த கடையை பற்றியும் இந்த கடையோட டைமிங்கை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி சூப்பராகவே இருந்தது. இப்போது லஸ் ரிச் பிரியாணி சென்டரோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மகேஷுங்க. என் பிரியாணி கடை பேர் லஸ் ரிச் பிரியாணி சென்டரு. லஸ் சர்ச் ரோடுன்றதுனால நாங்கள் லஸ் சர்ச்சுன்னு இருக்காமல் லஸ் ரிச்சு, என்றைக்காக இருந்தாலும் லஸ் ஏரியான்றது ரிச்சாக மாறுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் நம்ம மூலம் பிரியாணியை வச்சு ரிச்சாக வருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பேரும் வச்சோம், லஸ் ரிச்சுன்ட்டு. இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷமான இருக்குது? இந்த கடை வந்து சுமார் ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த கடையோட டைமிங் என்னென்ன? 11 to 3 o'clock பார்க் மெயின்டெனன்ஸ் டைமு. அந்த டைமில் வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டிஸ் வந்து பிரியாணியை நல்லா விரும்பி டேஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குவாலிட்டி, தரம், நல்ல பிரியாணி கொடுக்கணுன்னு ஆசை. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், நல்ல பிரியாணி சாப்பிட்ணும், அதுமாரி தான் நம்ம கஸ்டமரும் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம நல்ல பிரியாணி கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமருக்கு தெரியுது அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு, அந்த விதத்தில் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. சரி, அப்புறம் இது என்னோட ஒரு தாழ்வான ஒரு கோரிக்கை தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங்கில் பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருது. நிறைய ஃபுட்டிஸ் வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் இது பண்ணல. ஃப்யூச்சரில் இதை பற்றி கண்டிப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா என்னோடய கஸ்டமர்லாம் வெளியில் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெகுலர் கஸ்டமரே இதில் மிஸ் ஆகுறாங்க. புது கஸ்டமர் வந்து சாப்பிட்றாங்க, நிறைய சேனல்லாம் பார்த்துட்டு வந்து. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னும் நாளடைவில் சூப்பர்னஸ் முன்னேறுவேன் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த லெஸ் ரிச் பிரியாணி சென்டரில் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். ஓனர்கிட்டையும் பேசணும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ஒரு வேளை மதிய உணவை பிரியாணியை நல்லா டேஸ்டியாக சாப்பிடணுன்னா இந்த மயிலாப்பூர் லெஸ் ரிச் பிரியாணி சென்டருக்கு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய உணவகத்தை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிடிகே ரோட், அதாவது ராதாகிருஷ்ணன் சாலையில் எல்லோ பேஜ் சிக்னலுக்கு அடுத்து வர்ற வெங்கடாச்சலம் ஸ்ட்ரீட்டில் தான், கார்னரில் தான் நான் நிற்கிறேன். இந்த வெங்கடாச்சலம் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக ஒரு பாட்டி ஆப்ப கடை நடத்திட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பாட்டியோட ஆப்ப கடையில் தான். ஆப்பம் மட்டும் இல்லாமல் வித்தியாசமான என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அங்கே டிஃபன் கிடைக்குதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த மயிலாப்பூர் பாட்டி கடைக்குள்ளே நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 2 இட்லி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கு இட்லி சாம்பார் எல்லாம் ஹோம்மேட் டைப்பில் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இந்த பாட்டி கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆப்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் ஆப்பத்தில் இருந்து முட்டை ஆப்பம், வெள்ளை ஆப்பம், அது இல்லாமல் தோசையில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் தோசை, முட்டை தோசை, கல் தோசை, அது இல்லாமல் இட்லி, பூரி, மெதுவடை, இதெல்லாமே இங்கே கிடைக்குது. மெயினாக சொல்ல வருது என்னென்னா, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறதுனால காலையிலேயே குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இங்கேருந்து போகிறவங்க குழந்தைங்களுக்கு ஒரு வெள்ளை தோசைன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் இட்லி ஓவர் ஆகிடுச்சு. அடுத்த டிஷ்ஷு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது முட்டை ஆப்பம். இந்த முட்டை ஆப்பம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் பாத்திரம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இது கூட மேலே லைட்டாக கொத்தமல்லி தூக்கியிருக்காங்க. இந்த முட்டை ஆப்பத்தை கூட சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா இது குருமா, இது வடகரி. ஆப்பம் வடகரி பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆப்பம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பம் சாப்பிட்டாலே போதுமானது. மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். ஆப்பம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஆனியன் தோசை. வெங்காய தோசைக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி, கோகனட் சட்னி. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. டேஸ்டியாக இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடு கையேந்தி பவன் தான். ஆனால் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளைன் தோசை, ஆனியன் தோசை, கல் தோசை, வெள்ளை தோசை இருக்குது. அதே மாதிரி ஆப்பத்தில் ஆப்பம், முட்டை ஆப்பம், ஆப்பத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நான் பார்த்தது கொத்தமல்லி தூவி கொடுத்தாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இட்லி, சாம்பார், மெதுவடை, மசால் வடை, பூரி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே இங்கே கிடைக்குது. நீங்கள் இந்த ராதாகிருஷ்ணன் சாலை பக்கம் வர்றதா இருந்தால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த பாட்டி கடையில் சாப்பிட்ற ரெகுலராக சாப்பிட்ற ஒரு குட்டி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ஜி, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 மாதம் இங்கே சாப்பிட்றேன் சார். 5 மாதம். இதில் 5-6 வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது ஆப்பம் சார். ஆப்பம் தேங்காய் பூரி சாப்பிடு அப்பப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் சார். ஓகே வியூவர்ஸ், இந்த மயிலாப்பூரில் முனியம்மா பாட்டி கடையில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நம்ம கூட பாட்டியும் இருக்காங்க, பாட்டியோட பொண்ணும் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஹோட்டலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது. எங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷலே ஆப்பம் தான். சரிங்க. ஆப்பம், தேங்காய் பால், வடகரி, குருமா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இட்லி, சாம்பார். அதுதான் ஸ்கூல் பசங்களுக்கு. அதோட இந்த சின்னதாக ஒரு கல் தோசை போட்டு அதில் வெல்லம் போடுறது, ஆனியன் போடுறது, இதெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிட்றது. அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டு கொடுப்போம். அப்புறம் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, அதில் பெப்பர், அதான் கொத்தமல்லி எல்லாம் அதான் பார்த்தீங்கல்ல, அது போட்டு கொடுக்குறது. இந்த ஹோட்டல் எத்தனை வருஷமாக்கா இங்கே இருக்குது? இது வந்து இப்போது ரீசெண்டாக இந்த வீடு ஃப்ளாட் கட்டி 20 வருஷம். இதுக்கு முன்னாடி குடிசை வீடாக இருந்தது. அப்போத்துலேருந்து அம்மா போட்டிருந்தாங்க. இப்போ எப்படின்னா பக்கத்தில் நிறைய ஹோட்டலுங்க பக்கத்தில் கடை. அப்போ வந்து தெருவில் அம்மா மட்டும் தான் டிஃபன் எல்லாமே வாங்கும். அதை விட மிடிஞ்சு போனால் மீசாப்பேட் மார்க்கெட்டில் ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க அவங்க. இவங்க அதனால தான் கொஞ்சம் நிறைய அப்போ வந்து 25 பைசா இட்லின்றதுனால இப்போவும் அதே தான். இட்லி 6 ரூபாய் தான், ஆப்பம் 15 ரூபாய், 2 தோசை 25 ரூபாய், முட்டை தோசை 25 ரூபாய். அதே மாதிரி முட்டை ஆப்பம் எல்லாம் விலை கம்மி தான், வடை கம்மி. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்கும். அப்பவே செஞ்சு அப்பவே கொடுக்கறது தான். நாங்கள் செஞ்சு வச்சுருந்தெல்லாம் தரது கிடையாது. ஆம்லேட் கூட நேரடியாக அவங்களே கேட்பாங்க. அப்பவும் அவங்க எதிர்வே தான் போட்டு கொடுப்போம் நாங்கள். அதுதான் ரொம்ப அவங்க விரும்பி இது பண்ணுறது. நம்ம எதிர்வே போட்டு தராங்க அப்படின்னு தான். எல்லாமே நாங்கள் மறைச்சி வச்சு இப்படிலாம் போட மாட்டோம். அது முன்னாடியே போட்டு வச்சு கொடுக்க மாட்டோம். அவங்களே வந்து கேட்கும், அப்போ நாங்கள் அவங்க எதிர்ப்பே போட்டு தருவோம். ரொம்ப நன்றிக்கா. ஓகே வியூவர்ஸ், இந்த பாட்டி கடையில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே ஹோம்லி ஸ்டைல் ஃபுட்டு தான். நம்மளே பார்த்தோம், நம்ம கண்ணு முன்னாடி தான் செஞ்சாங்க. இந்த இடத்தோட கரெக்டான லேண்ட்மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் சாலையிலேருந்து வெங்கடாச்சலம் ரோட், அந்த வெங்கடாச்சலம் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த பாட்டி கடை. ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ஆனியன் தோசை ஆகட்டும் நல்லாயிருக்கு. அண்ட் அது இல்லாமல் ஆப்பம், ட்ரேட்மார்க்கே வந்து பாட்டியோட ஆப்ப கடை தான். உங்களுக்கு ஆப்பம், தேங்காய் பாலும் சான்ஸே இல்லை, முட்டை ஆப்பம், வடகரியும் சான்ஸே இல்லை. பிகாஸ் வரும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கம்மியான விலையில் நல்லா நிறைவாக சாப்பிட்ணுன்னா இந்த பாட்டி கடையை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பக்கம் வரும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.